வேலையில நம்ம என்ன சொல்றோம்னாக்கா இந்த இன்ட்ராஃப் மக்கள் சக்தி 25 நவம்பருக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு அலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அலை மக்கள் சக்தி அலை இங்க மட்டும் இல்ல, உலகளாவில இந்தியர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்கும். இந்த ஒற்றுமைக்கு காரணமே இன்ட்ராஃப் வந்து இந்த அலை இந்த நாட்டிலே வந்து ஒரு சாலிடாரிட்டி, அதாவது மக்கள் ஒற்றுமை என்ற ஒரு பெரிய அலையை உருவாக்கி நம்ம இந்தியர்களிடையே இதுவரைக்கும் இதுக்கு முன்னால, அதாவது 25 நவம்பருக்கு முன்னால, இப்ப சமீபத்தில் 16 பிப்ரவரி ரோஸ் கொடுக்க போனோம் பிரதமருக்கு. அது தருணத்தை இந்த நேரத்தில் கூட நம்ம என்ன சொல்லனாக்கா, அலையலையா மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளாட காரணம் நம்ம போராட்டம், அமைதி போராட்டம், உண்மை போராட்டம், தர்ம யுத்தத்தில் எப்பயுமே ஒன்று நினைச்சுக்கோங்க, சத்தியத்துக்கும் தர்மமும் எப்பயுமே தோத்ததில்லை, சரித்திரத்தில் கிடையாது. சத்தியமும் தர்மம் தோத்ததாக சரித்திரத்தில் கிடையாது. இந்த சத்தியம் தர்மம் போராட்டத்தில் கண்டிப்பா ஒரு அளவுக்கு இப்பொழுது நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும், ஆனா மழை போல வரும் கஷ்டங்கள் பனி போல போகும்னு சொல்லுவாங்க. யாரு? சித்திரமுத்து அடிகள். அதுக்கு இலக்காக எப்படித்தான் கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கை இன்ட்ராஃப்க்கு இருக்கிறது. நம்ம மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புனா, இந்த நேரத்தை வருகின்ற இந்த பொது தேர்தலில் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பாடுபட்டிருக்கோம். மக்களுக்கு நல்லது கிடைக்கணும். குறிப்பா அரசாங்கத்துக்கு இந்த எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நம்மளுடைய 18 கோரிக்கை எந்த கட்சி ஆதரிக்கிறதோ அந்த கட்சிக்கு நம்ம கண்டிப்பாக ஓட்டு அளிப்போம் என்று தலைவர் வேதமூர்த்தி அவராலே சொல்லப்பட்டிருக்கிறது. தலைவர் வேதமூர்த்தி ஆரம்பிச்சு வச்ச இந்த புரட்சி, இந்த எழுச்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். சோதனைகள் நிறைய வரும். சோதனைகள் வந்தால்தான் சாதனைகள் படைக்க முடியும். இந்த சோதனைக்கு அத்தனைக்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நம்ம இந்தியர்களாம் ஒன்னாயிட்டோம். இனிமேல் நம்ம ஒன்னாயிட்ட பிறகு எதை பத்தி நம்ம நினைக்க கூடாது. இந்த நேரத்தில் ஒன்னே ஒண்ணுதாங்க நம்ம சொல்லணும் எல்லாம் மக்கள்கிட்ட. நாம் இத்தனை புரட்சிக்கு 50 வருஷம் பிறகு இந்த புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த புரட்சி ஏற்பட்ட காரணமே மலேசியாவில் இந்தியர்கள் ஏமாந்தது போதும், தூங்கிக்கின்ற இந்த சமுதாயத்தை எழுப்பி விட்டோம். அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். தோழர் வேதமூர்த்தி எப்பயுமே சொல்லுவாரு, இந்தியர்கள் வந்து அமைதியானவர்கள், ஆனா அவங்களை உசுப்பி தட்டி விட்டால் அவங்க வீரத்தை கண்டிப்பாக காமிப்பார்கள். வீரத்தை நாம் அமைதியாக காமிக்கிறோம், அஹிம்சா வழியில் காமிக்கிறோம். யாருக்கும் நம்ம துரோகம் பண்ண கிடையாது இந்த நாட்டில். ஆனா அரசாங்கம் நம்மளுக்கு துரோகம் பண்ணிருக்குது. 50 வருஷமா இந்த நாட்டில் சில தலைவர்கள் சொல்றாங்க, இது கொடுத்தா என்னத்த கொடுத்த, நீ ஒண்டி பணக்காரனா இருந்தா போதுமா? மக்கள் அனைவரும் நல்ல சுகமாக வாழணும். ஒரு ஆனந்த கிருஷ்ணன் இருந்தா போதுமா? ஒரு டோனி பெர்னாண்டஸ் இருந்தா போதுமா? மக்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். போராட்டம் தமிழ் ஸ்கூல் என்ன நிலைமை இருக்குது. இந்த கோயில் கூட கேட்டேன், பிரமிட் கிடைக்கலையா, ஒரு கிராண்ட் இல்ல, இந்த ஆலயத்தில் கூட இல்லையா. அதை கேட்கப்படாத பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படணும்? நம்ம உரிமைங்க மக்களிடையே இப்போ பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி வந்துருச்சு. இன்ட்ராஃப் வந்த பிறகுதான் மக்கள் அனைவரும் துணிந்து விட்டார்கள் அவங்களுடைய உரிமையை கேட்குவதற்காக. நாம் உரிமை கேட்பதற்கு யாரும் பயப்படக்கூடாதுங்க, யாருக்கும் பயப்படக்கூடாது. உரிமை என்பது நம்முடைய உரிமை, சொத்து, நம்முடைய பங்கு, இதுதான் ரொம்ப முக்கியங்க. இனிமேலும் இவங்களுக்கு பயந்துகிட்டு அவங்க பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டில் ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்தியர்களுக்கும் இந்த நாட்டில் உரிமை இருக்கிறது. உரிமை போராட்டத்தில் நம்ம அனைவரும் கை கொடுப்போம் என்று ஒரு மூச்சியாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு, இந்த தருணத்தை இறுதியாக நம்ம என்ன சொல்றோம், வருகின்ற பொது தேர்தலில் நம்மளுடைய ஓட்டு எதுக்கு போடணும்னு வேதமூர்த்தி தலைவர்கள் சொல்லுவாரு. அதுக்கு கை காட்டுறதுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருங்க. தயாரா இருக்கும் நிலையில் கண்டிப்பாக இந்த ஓட்டு வீணாக்கிறாதீங்க. 50 வருஷம் இவங்க சொல்லி அவங்க சொல்லி கண்மூடிதனமா ஓட்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். கண்ணை மூடினாலே ஒரு இடத்துக்கு ஓட்டு போடுவோம். இனிமே கண்ணை மூடாதீங்க, திறந்து பாருங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு. நம்ம சமுதாயத்துக்கு வெற்றி கிடைக்கணும்னாக்கா ஓட்டு யாருக்கு, ஓட்டு உரிமை ரொம்ப முக்கியம். ஏமாந்துராதீங்க. இதோ இந்து சமயம். நன்றி, வணக்கம்.